பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அறிவோம் தெளிவோம். கேள்வி: உங்களுக்கு பொறுப்பு சாட்டப்படும் முஸ்லிம்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? பதில்: அல் குர்ஆன் 49வது அத்தியாயம் 10வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன். பொருள்: விசுவாசம் கொண்டவர்கள் சகோதரர்கள் ஆவார்கள். ஆகையால் அவர்களை சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அன்பு செலுத்தி நீங்கள் விரும்பும் ஒன்றை அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாட வேண்டும். நீங்கள் வெறுக்கும் ஒன்று அவர்களுக்கு நடைபெறுவதை வெறுக்க வேண்டும். உங்கள் வசதிக்கும் சக்திக்கும் பொருத்தமான முறையில் அவர்களுடைய வாழ்வை சீர்படுத்த வேண்டும். அவர்கள் மத்தியில் ஒற்றுமை நிலைக்கவும் அவர்கள் உள்ளங்கள் ஒன்றுபட்டு செயல் புரிவதற்கும் உதவ வேண்டும். சத்தியத்தின் பக்கம் அவர்களை ஒன்று சேர்க்கவும் நீங்கள் நேர்மையாக பாடுபட வேண்டும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் சகோதரன் ஆவான். ஒரு முஸ்லிம் தன் சகோதரனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அவன் தன் சகோதரனை வஞ்சிக்க மாட்டான். அவனிடம் பொய் பேச மாட்டான். சகோதரனை கேவலப்படுத்த மாட்டான். பெற்றோர், தன் மீது பொறுப்பு சாற்றப்பட்ட உறவினர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களுக்காக தனது கடமைகளை சரிவர நிறைவேற்றுவான். இத்தகைய பண்புகள் கொண்ட முஸ்லிம் மக்களாக நாம் வாழ அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. ஆமீன்.